சிம்புவினுடைய 48வது திரைப்படம் பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது சிம்புவே ஒரு விஷயத்தை வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இந்த தக் லைஃப் திரைப்படம் தொடர்பான எதிர்பார்ப்பு இப்ப இருக்குது. அதற்கான ப்ரமோஷன் வேலைகள் போயிட்டு இருக்குது. சிம்புவா இப்படி நடிச்சிருக்காரு, கமல்ஹாசனுக்கு வில்லனா சிம்பு அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர் பார்த்தவங்க மிரண்டு போய் சிம்புவை பாராட்டிட்டு இருக்காங்க. அதே சமயம் சிம்புவினுடைய 48வது திரைப்படம் இது தேசிங் பெரியசாமி இயக்கத்துல சிம்பு நடிக்க போறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த திரைப்படத்துல 2 கதாபாத்திரங்கள்ல சிம்பு நடிக்கிறாரு. அதையும் நம்ம போஸ்டர்லயே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அந்த 2 கதாபாத்திரங்கள்ல ஒன்று வில்லன். ஏப்பா இதெல்லாம் உலக அதிசயமா? 2 கதாபாத்திரம்னா ஒன்னு வில்லனா தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதுலயும் ஒரு கதாபாத்திரம் பெண் தன்மை கொஞ்சம் அதிகமாக கொண்ட கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அந்த கதாபாத்திரத்துக்கு நான் கமல்ஹாசன் அவர்களிடம் சில ஐடியாஸ் கேட்டிருக்கேன். அது இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்க போகிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கையா சிம்பு பேசியிருக்காரு. ஆக சிம்புவினுடைய கரியர் மறுபடியும் உச்சத்தோட ஆரம்பித்து விடுது அப்படின்னு சொல்லலாம். இந்த தக் லைஃப் திரைப்படம் சிம்புவுக்கு ஒரு புதிய உச்சம் தரும். அதே சமயம் சிம்பு 48 அந்த உச்சத்தை உடைத்துக் கொண்டு முன்னேறுவதற்கு மிகப்பெரிய பாதையை போட்டு கொடுக்க போகிறது. சிம்பு ரசிகர்கள் இப்பவே கொண்டாட தயாராயிட்டாங்கப்பா.